ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை எந்தவித தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இல்லாமலும் எந்தவித ஆன்லைன் முன்பதிவும் இல்லாமலும் எப்படி தரிசனம் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்யறதுக்கு பலவிதமான தரிசன டிக்கெட்டுகளும் இலவச தரிசன டோக்கன்களும் இருக்கு. ஆனால் இந்த தரிசன டிக்கெட்டுகளை 3 மாதங்களுக்கு முன்னாடியே ஆன்லைனில் முன்பதிவு செய்யணும். அல்லது தரிசன டோக்கன் வாங்குவதாக இருந்தால் நம்முடைய ஆதார் கார்டை வைத்து கியூல இரவு 9 மணிக்கே நின்று நம்ம அடுத்த நாளைக்குரிய தரிசன டோக்கன்கள் வாங்கிக்கணும். இது போல எந்தவித தரிசன டிக்கெட் தரிசன டோக்கன் இல்லாமல் நாம நினைக்கக்கூடிய நாளுக்கு திருப்பதிக்கு நேரடியாக சென்று தரிசனம் செய்யக்கூடிய டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை மறக்காம நீங்க நிறைய நண்பர்களோடு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யறதுக்கு ஆதார் கார்டோ ஓட்டர் கார்டோ எதுவுமே அவசியம் கிடையாது. திருமலையில் அதாவது மேல் திருப்பதியில் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ SV மியூசியமுக்கும் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2க்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிளில் ஆரம்பமாகும். இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ 24 மணி நேரமுமே திறந்து தான் இருக்கும். அதனால் நம்ம திருமலைக்கு எப்போ போய் ரீச் ஆனாலும் அதிகாலையாக இருந்தாலும் நள்ளிரவாக இருந்தாலும் மதிய வேளையாக இருந்தாலும் நம்ம இம்மீடியட்டாக இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கியூவில் ஜாயின் செய்து கொஞ்சம் தூரம் போன பிறகு நாராயணகிரி கார்டன்ஸ் பக்கத்தில் பெரிய வெயிட்டிங் ஹால்ஸ் வரிசையாக வரும். இந்த வெயிட்டிங் ஹால்ஸில் கொஞ்ச நேரம் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கும். ஒரு வெயிட்டிங் ஹாலில் கம்ப்ளீட்டாக பக்தர்கள் நிறைஞ்சிட்டாங்கன்னா அந்த வெயிட்டிங் ஹாலை லாக் பண்ணிவிட்டு அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வெயிட்டிங் ஹாலை ஓப்பன் பண்ணுவாங்க. இது போல் ஒவ்வொரு வெயிட்டிங் ஹால்ஸ்லையுமே பக்தர்களை வச்சு லாக் பண்ணிவிடுவாங்க. இந்த வெயிட்டிங் ஹால்ஸை தான் பட்டின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த வெயிட்டிங் ஹாலில் நாம் காத்திருக்கக்கூடிய நேரம் என்பது அந்த பர்டிகுலர் நாள் திருமலையில் இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து மாறுபடும். இந்த வெயிட்டிங் ஹால்ஸில் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த வெயிட்டிங் ஹால்ஸில் எத்தனை மணி நேரம் பக்தர்கள் காத்திருக்கிறாங்க, எந்த நேரத்தில் காத்திருக்கிறாங்க என்ற நேரத்தை பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு TTD இலவச அன்னப்பிரசாதம், பால், மோர் மற்றும் தண்ணீர் வசதிகளை செய்து கொடுப்பாங்க. இந்த வெயிட்டிங் ஹால்ஸ் பக்கத்திலே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்த வெயிட்டிங் ஹால் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் லக்கேஜஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் எந்தவித ரூம்ஸும் புக் பண்ணலை, ஃப்ரீ லாக்கர்ஸும் எடுக்கலனாலும் உங்களுடைய லக்கேஜஸ் எல்லாமே நீங்கள் இந்த வெயிட்டிங் ஹால்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம். இந்த வெயிட்டிங் ஹால் ஒவ்வொரு ஹாலாக ஓப்பன் செஞ்சு அதற்கப்புறம் கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 வரும். அந்த வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 உள்ள என்டர் ஆனதுமே நம்ம கையில் ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் எந்த கம்பார்ட்மெண்ட்டில் நம்மளை லாக் பண்ணுறாங்க, எத்தனை மணி நேரம் இன்னும் தரிசனத்திற்கு ஆகும் என்பது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வச்சு தான் நம்முடைய தரிசனத்தை முடித்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் அந்த ஸ்லிப்பை கொடுத்து நம்ம இலவசமாக லட்டு வாங்கிக்கணும். இந்த ஸ்லிப்பை அதனால் பத்திரமா வச்சுக்கணும். இந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் கவுண்டர் வரும். இது ஃப்ரீ லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் கவுண்டர் தான். லக்கேஜ் அண்ட் மொபைல் சரண்டர் பண்ணக்கூடிய சமயத்திலையும் நம்ம கையில் ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, ஒரு ஃபோட்டோவும் எடுத்துப்பாங்க. யார் லக்கேஜ் அண்ட் மொபைல் சரண்டர் பண்ணாங்களோ அவங்களே தான் மறுபடியும் தரிசனம் முடிச்சுட்டு போய் இந்த லக்கேஜ் அண்ட் மொபைல் ரிட்டர்ன் வாங்கணும். உங்கள் கையில் கொடுத்த ஸ்லிப்பில் நீங்கள் எந்த இடத்திற்கு போய் இந்த லக்கேஜ் அண்ட் மொபைல் ரிட்டர்ன் வாங்கணும், எந்த கவுண்டரில் போய் வாங்கிக்கணும் என்பது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 உள்ளே வந்த பிறகு நம்ம கையில் ஒரு தரிசன ஸ்லிப் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த தரிசன ஸ்லிப்பில் எத்தனை மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகும் என்பது தோராயமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த வெயிட்டிங் ஹவர் நிறைய நேரமாக இருந்தால் நீங்கள் இம்மிடியட்டாக அந்த ஸ்லிப்பை வாங்கின பிறகு அங்கே இருக்கக்கூடிய TTD எம்ப்ளாயீஸ் கிட்டேயோ போலீஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் கிட்டேயோ நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வர்றோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய தரிசன ஸ்லிப்பை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதற்கப்புறம் நீங்கள் வெளியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு, சப்போஸ் உங்களுடைய ஸ்லிப்பில் 4 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் 3 மணி நேரம் வரைக்கும் கூட வெளியவே வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காற்றோட்டமாக சின்ன கை குழந்தைகளெல்லாம் வச்சிட்ருக்கீங்க, உள்ளே ரொம்ப நேரம் இருந்தாங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க, அல்லது அவங்களுக்கு தேவையான பால் ஃபுட்டு ஏதாவது வாங்கணும்னா நீங்கள் இது போல் உங்களுடைய தரிசன ஸ்லிப்பை காட்டி வெளியே வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் வெளியே இருந்துட்டு அதற்கடுத்து மறுபடியும் நீங்கள் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரலாம். அதற்கு தனி ஒரு ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்குது. ஃபோட்டோமெட்ரிக் ரீஎன்ட்ரி பாயிண்ட்டுன்னு இந்த தரிசன ஸ்லிப்பை வச்சுட்டு வெளியே போகக்கூடியவங்க உள்ளே வர்றதுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது.
இது எஸ்வி மியூசியமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கேட் வழியாக நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நடந்து வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாலே ஃபோட்டோமெட்ரிக் ரீஎன்ட்ரி பாயிண்ட்டுன்னு இருக்கும். இந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட்டினுடைய இன்னொரு வழி கோவிலினுடைய மேற்கு மாட வீதியினுடைய W4 கேட்டு வழியாக ஒரு 100 மீட்டர் நீங்கள் நடந்து வந்தாலே உங்களுடைய லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த 2 வழிகளில் எப்படி வேணாலும் நீங்கள் இந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட்டுக்கு வரலாம். அப்படி நீங்கள் கம்பார்ட்மெண்ட்ஸ் விட்டு வெளியே வரக்கூடிய சமயத்தில் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இலவச அன்னப்பிரசாதம் பில்டிங் போய் நீங்கள் அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு கூட மறுபடியும் இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே போகலாம். இது ஒரே ஒரு முறை மட்டும்தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. இது போல் வெளியே போகிறதுக்கும் உள்ளே வர்றதுக்கும் ஒரே ஒரு முறை மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு தரிசன வெயிட்டிங் டைம்லாம் 14 மணி நேரம்லாம் ஆகுது அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் வரைக்கும் கூட வெளியில் இருந்துட்டு அடுத்து நீங்கள் மறுபடியும் இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். கம்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளே போகிறப்பவும் மறுபடியும் நம்முடைய தரிசன ஸ்லிப்பை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே வெயிட் பண்ணுவாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் வரிசையாக படிக்கட்டுகள் இருக்கும், சேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நிறைய பேர் இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் நம்ம அதிக நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருந்தால் அங்கேயுமே டிடிடி நமக்கு இலவச அன்னப்பிரசாதம், பால் மற்றும் தண்ணீர் வசதி செய்து கொடுப்பாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் பக்கத்துலேயும் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த கம்பார்ட்மெண்ட்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் கவுண்டர் வந்திருக்கும் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் தான் நம்முடைய லக்கேஜஸ், மொபைல்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. அதற்கடுத்து நம்ம லக்கேஜஸ் அண்ட் மொபைல்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியாது. அங்கேயே டெபாசிட் பண்ணிவிட்டு வந்துடணும். என்ன பொருட்கள் எல்லாம் இந்த இடத்தை தாண்டி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு தேவையான ஃபுட்டு, மெடிசன், வாட்டர் பாட்டில்ஸ், ஃபீடிங் பாட்டில்ஸ், நீங்கள் போர்த்திக்கிறதுக்கு தேவையான உல்லன் ஷால்ஸ், பெட்ஷீட்ஸ் இது எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் வழியாக வரக்கூடிய பக்தர்களுக்கு டிடிடி எந்தவித ட்ரெஸ் கோடும் செக் பண்ணுவது கிடையாது. வேஷ்டி தான் வியர் பண்ணிட்டு வரணும், பேண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது போல் எந்த ட்ரெஸ் கோடும் கிடையாது. சாதாரணமாக நம்ம கோவிலுக்கு போகக்கூடிய நாட்களில் எந்த விதமான நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் போவோமோ அதே போல் நீங்கள் இந்த தரிசனத்திற்கு வரலாம். பேண்ட் அலோவ் பண்ணுவாங்க, ஜீன்ஸ் பேண்ட் அலோவ் பண்ணுவாங்களான்னு சில பேர் கேட்குறீங்க, அதுவுமே அலோவ் பண்ணுவாங்க. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் 2 பேருக்குமே ட்ரெஸ் கோட் இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் கிடையாது. இந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் செஞ்சுட்டு அதற்கப்புறம் கொஞ்சம் தூரம் க்யூவில் மூவ் ஆன பிறகு மறுபடியும் ஒரு ஸ்கேனிங் பாயிண்ட் வரும். அதில் மறுபடியும் நம்மளை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம கையில் இருக்கக்கூடிய பேக்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ண பிறகு க்யூவில் மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். அதற்கடுத்து கோவிலுக்கு உள்ளே போய் திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய விமான வெங்கடேஸ்வரர் ஸ்ரீமன் ராமானுஜரை தரிசனம் செஞ்சுட்டு உண்டியல் காணிக்கை செலுத்தக்கூடிய இடத்துல உண்டியல் காணிக்கை செலுத்த வேண்டியிருந்தால் உண்டியல் காணிக்கையும் செலுத்திட்டு யோக நரசிம்மரை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்த பிறகு குட்டி லட்டு பிரசாதம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த லட்டு பிரசாதம் வாங்கிட்டு நம்ம கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு துலாபாரம் கொடுக்க வேண்டிய வேலை, அதாவது எடைக்கு எடை குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவங்களுக்கோ நீங்கள் ஏதாவது பொருட்கள் கொடுக்க வேண்டியிருந்தால் கோவிலுக்கு உள்ளே போகும்போதே கொடிமரத்தினுடைய லெஃப்ட் சைடில் துலாபாரம் கொடுக்கக்கூடிய அந்த பெரிய தராசு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் துலாபாரம் கொடுத்துட்டு அதற்கடுத்து கோவிலுக்கு உள்ளே போய் நீங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வரலாம். கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு உங்களுக்கு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 உள்ளே என்ட்ரானப்போ ஒரு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போய் லட்டு கவுண்டரில் அந்த ஸ்லிப்பை கொடுத்துட்டு ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக லட்டு தேவைப்பட்டால் ஒரு எக்ஸ்ட்ரா லட்டுக்கு நீங்கள் 50 ரூபாய் பே பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா லட்டு வாங்கிக்கலாம். அதற்கப்புறம் நீங்கள் இந்த கியூவிலேயே உங்களுடைய லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா லட்டு கவுண்டரில் லட்டு வாங்கிட்டு அப்படியே திருப்பதி கோவிலுக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். திருப்பதி கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வரிசையாக படிக்கட்டுகள் இருக்கும். அதற்கு மேலே ஒரு சின்ன கோவில் இருக்கும், அதுதான் பேடி ஆஞ்சநேயர் கோவில். அந்த பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் லக்கேஜ் அண்ட் மொபைல் ரிட்டர்ன் வாங்கக்கூடிய இடம் இருக்கும். இதற்கு எப்படி போகணும் என்ற சைன் போர்ட்ஸ் கோவிலை சுற்றியும் நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க. அந்த சைன் போர்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய லக்கேஜ் அண்ட் மொபைல் போய் ரிட்டர்ன் வாங்கியிருக்கலாம். இந்த இடத்திற்கெல்லாம் எப்படி போகணும் என்ற லைவ் ரூட் வீடியோவும் நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் ஃபோட்டோமெட்ரிக் ரீஎன்ட்ரி பாயிண்ட்டுக்கு எப்படி போகணும் என்ற லைவ் ரூட் வீடியோவினுடைய லிங்கையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனத்தில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்தவித முன்பதிவும் தேவை கிடையாது, ஆன்லைன் புக்கிங் தேவை கிடையாது, தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம எப்போ திருமலைக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அப்போ உடனே கிளம்பி போய் இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஒரு முறை டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டோம்னா மறுமுறை டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு இத்தனை நாட்கள் டைம் கேப் இருக்கணும் என்ற எந்தவித டைம் கேப்பும் கிடையாது. ஒரே நாளில் கூட 2 அல்லது 3 முறை கூட நீங்கள் இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சப்போஸ் வெயிட்டிங் அவர் சில நாட்களில் கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திலேயே 6 மணி நேரத்திலேயோ 5 மணி நேரத்திலேயோ தரிசனம் பார்த்துட்டு வரக்கூடிய நாட்கள் கூட இருக்குது. அது போன்ற நாட்களில் நம்மளால் கியூவில் மறுபடியும் போய் ஜாயின் பண்ணி போக முடியும்னா 2 அல்லது 3 முறை கூட ஒரே நாளில் இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். இந்த வசதி வேறு எந்த தரிசன டிக்கெட்லேயோ தரிசன டோக்கன்லேயோ கிடையாது. தரிசன கியூவில் ஜாயின் பண்ணிவிட்டு வெயிட்டிங் ஹால்ஸில் கொஞ்சம் நேரம் இருந்த பிறகு அந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கான அந்த ரீஎன்ட்ரி வசதியும் இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு எந்தவித தரிசன டிக்கெட்லேயோ டோக்கன்லேயோ இந்த வசதியும் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மெயினாக தரிசனத்திற்கு ஆகக்கூடிய காத்திருப்பு நேரம். விழாக்கள் நாட்கள்லையும் விடுமுறை நாட்கள்லையும் சுமார் 24 மணி நேரத்திலிருந்து 30 மணி நேரம் கூட சில நாட்களில் தரிசனத்திற்கு ஆகலாம். ஆனால் கூட்டம் மிக குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் 6 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் கூட தரிசனத்திற்கு ஆகலாம். ரெண்டுமே இருக்குது இந்த தரிசன கியூவில். 24 மணி நேரம் எல்லாம் ஆகும்போது சின்ன குழந்தைகளையும் வயதானவர்களையும் வச்சுட்டு அந்த கியூவில் இருக்கிறது நிச்சயமாக கடினமான செயலாகத்தான் இருக்கும். அதே சமயம் 24 மணி நேரம் எல்லாம் தரிசனத்திற்கு ஆகும்போது இரவு நேரங்களில் இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தரிசனத்திற்கு 24 மணி நேரம் ஆகுது, இரவில் இந்த கியூவில் ஜாயின் பண்ணாதீங்க, அடுத்த நாள் அதிகாலை 6 மணியில் நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்று தரிசனத்திற்கு அதிகமாக ஆகக்கூடிய நாட்களில் அங்கேயே நமக்கு ஸ்பீக்கர்ஸில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் நீங்கள் போய் பெருமாளை தரிசனம் பண்ணுறதாக இருந்தாலும் திருமலையில் டிடிடியினுடைய ரூம்ஸ் எடுக்கலாம். திருமலையில் நேரடியாக போய் ஆஃப்லைனில் நீங்கள் ரூம்ஸ் எடுக்கிறதாக இருந்தால் தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் ஆதார் கார்டு அவசியம். அதே போல் சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஏசி ஹால்ஸில் இலவச லாக்கர்ஸ் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தங்கும் இடங்களும் இருக்குது. அங்கே போய் நீங்கள் இலவச லாக்கர்ஸ் எடுக்கிறதாக இருந்தால் உங்களுக்கு ஆதார் கார்டு அவசியம். மற்றபடி தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய இலவச டார்மெட்ரி ஹால்ஸில் தங்கிறதுக்கு ஆதார் கார்டும் அவசியம் கிடையாது. தரிசன டிக்கெட் தரிசன டோக்கனும் எதுவும் அவசியம் கிடையாது. இந்த டார்மெட்ரி ஹால்ஸில் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம், தனித்தனி பாத்ரூம், சுடுதண்ணீர் வசதியோடு இருக்குது. இந்த வசதிகளையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக எப்படி நம்ம பெருமாளை தரிசனம் செய்யணும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை மறக்காமல் அவசியமாக இப்போவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.